அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மில்லட்ஸ். அதாவது கேழ்வரகு உற்பத்தி திறன்ல முதல்ல இடத்துல இருக்கும் நம்ம. மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்புல இரண்டாவது இடத்துலையும், சிறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை உற்பத்தி திறன்ல மூன்றாவது இடத்துலயும் இருக்கும். மூணுமே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, a non-invasive diagnostic tool for brain injury Ceribo is developed by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செரிபோ அப்படிங்கிறது நமக்கு இந்த மூளையை ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு டூல். சரிங்களா? ஒரு கன்னு மாதிரி இப்படி ரெடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நெத்தியில வைக்கிறப்ப நமக்கு மூளையில இருக்கக்கூடிய என்ன ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்ஃப்ராரெட் மூலியமா அதை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்குது. சரிங்களா? சோ இந்த செரிபோ அப்படிங்கிற டிவைஸை ரெடி பண்ணது யாரு, டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க தான் வந்து அந்த டிவைஸை ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. IRNSS is a constellation of 9 satellites. IRNSS அப்படிங்கிறது இந்தியாவுக்கான நாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன், இந்தியன் ரீஜன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அதாவது லொகேஷன் சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுக்காக நம்ம எப்படி அமெரிக்காவோட ஜிபிஎஸ் இருக்கு அந்த மாதிரி இந்தியாவுனா IRNSS அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஒரு 9 சேட்டலைட்ஸ் இருக்கும். 2013 லான்ச் பண்ணிருப்பாங்க. இட் ப்ரொவைட்ஸ் லொகேஷன் சர்வீசஸ் வித்தின் அ ரேடியஸ் ஆஃப் 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை சுத்தி ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன பண்ணும், இது வந்து லொகேஷன் சர்வீசஸ் கொடுக்குது. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரஷ்யா அப்படின்னா குளோனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சைனா அப்படின்னா பெய்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கானா ஜிபிஎஸ், யூரோப்னா கலீலியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ நாலுமே எல்லாமே நேவிகேஷன் சேட்டலைட்ஸ். ஓகேவா? ரஷ்யானா குளோனாஸ், சைனானா பெய்டோ, அமெரிக்கானா ஜிபிஎஸ், யூரோப்னா கலீலியோ, இந்தியானா IRNSS. ஓகேவா? இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? முக்கியமான இது. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which of the following type of map has been widely used? பின்வரும் எந்த வகையான உலக வரைபடம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெர்கட்டர் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜெரார்டஸ் மெர்கட்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த மேப்பை 1569 உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்போல இருந்து இந்த மேப் தான் நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? பொதுவாவே மேப்னாலே இந்த மெர்கட்டர் மேப் தான் நம்ம பார்ப்போம். அது ஸ்கூல் புக்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய மேப் அதுதான். சரியா? ஆப்பிரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, மெர்கட்டர் ஆப்பிரிக்கன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெர்கட்டர் மேப்ல ஆப்பிரிக்காவை ரொம்ப சின்னதா காட்டுறாங்க, அதனால எங்களுக்கு வேற மேப் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது சரிதானா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, மெர்கட்டர் அந்த காலத்துல மேப் உருவாக்குறப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, கடல்ல வழியை சரியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போலார் ரீஜன்கள், நார்த் போல், சவுத் போல்லாம் அந்த சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள், எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, கிரீன்லாந்து, யூரோப் அந்த மாதிரியான பகுதிகளை பெருசாவும், ஈக்குவேட்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற பகுதிகளை வந்து சின்னதாகவும் காட்டியிருப்பாரு. ஓகேவா? சோ அந்த மேப்னால ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப சின்ன கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவை எல்லாரும் டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு வேற டைப் ஆஃப் மேப் வேணும் அப்படிங்கறது ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து கரெக்ட் த மேப் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பின்னணியில் நம்ம பார்க்கணும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.